சொன்னாங்க, அல்லாஹு அஷத்து ஃபர்ஹன் பிதௌபதி அப்திஹி ஹீன யதூபு இலைஹி. இந்த மாதிரி அல்லாஹ் எப்ப தெரியுமா சந்தோஷப்படுறான்? தன்னுடைய அடியார்கள் அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடும் போது இத்தகைய ஒரு சந்தோஷத்தை அல்லாஹ் படுறான்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே. எவ்வளோ அழகா ஒப்பிட்டாங்க. அந்த மனிதன் அந்த வாகனத்தை எவ்வளோ அன்பா கொண்டு போயிருப்பான், என்னென்ன கற்பனையோடு கொண்டு போயிருப்பான். கொண்டு போன வாகனம் தொலைஞ்சு போனப்போ எவ்வளோ கவலைப்பட்டிருப்பான், அது கிடைச்சப்போ எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பான். அப்படியே மனிதனுக்கு இதை ஒப்பிட்டு பாருங்க. மனிதனை அல்லாஹ் எதற்காக படைத்திருப்பான், என்ன நோக்கத்திற்காக படைத்திருப்பான். அவனுடைய நோக்கம், படைக்கப்பட்ட நோக்கம் மாறப்பட்டு மனிதன் அங்கும் இங்குமாக ஓடி திரிகின்றான். அல்லாஹ் கவலைப்படுறான், மனுஷன் எங்கேயோ போயிட்டானே, தவறுல மூழ்கிட்டானே. இறுதியாக அவன் தௌபா செய்து மீளும் போது அவனுடைய தௌபாவை கொண்டு அல்லாஹ் சந்தோஷப்படுறான் சொல்லி பெருமாள்